ஹாய் காய்ஸ், மாலை வணக்கம் அனைவருக்கும். நான் இப்போ எதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன்னா, வீட்டிலிருந்தும் எழுதும் வேலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வயசு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 50 ஷீட் நாங்கள் கொடுப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சைடுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். நம்பர்ஸ் தான் எழுதணும். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட டச் ஆகக்கூடாது. ஒரு ஷீட்டில் 3 தடவைக்கு மேலே கரெக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த 50 ஷீட்டும் 4 நாளைக்குள்ளே எழுதி கொரியர் அனுப்பணும். அதை நீங்கள் எழுதி முடித்ததுமே எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் முடித்து கொரியர் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அந்த சீட்டை பார்த்துட்டு கரெக்ஷன் எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பேமெண்ட் போடுவாங்களாம். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்களுக்கு 2000மோ 1800 இல்லை 900 இல்லை 3000 இந்த ஷீட்டு எழுதுறதுக்கு நம்ம பணம் ஜிபே பண்ணணுமா. ஜிபே ஆர் பேடிஎம் ஆர் ஃபோன்பே அவங்க கொடுக்குற நம்பருக்கு நம்ம அமௌண்ட்டு அனுப்பணுமா. அனுப்புனா தான் அவங்க அந்த ஷீட்டை அனுப்புவாங்களாம். அப்படியே அந்த ஷீட்டு வந்தாலும் நம்ம ஃபில் பண்ணி எப்படி எழுத முடியும்? 4 நாளைக்குள்ளே எப்படி 100 பக்கம் எழுத முடியும்? இது சாத்தியமா? நிறைய பேர் இப்படி பணம் கட்டி ஏமாந்து இருக்கிறாங்க நண்பர்களே. நீங்கள் தயவு செய்து இந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா தான் இருக்கோம், எழுதுகிற வேலை தானே, எழுதி பார்ப்போன்னு சொல்லி யாரும் பணம் கட்டி இந்த மாதிரி வேலையில் தயவு செய்து யாரும் சேர வேண்டாம். இது ஒரு பொய்யான தகவல் தான், உண்மையான தகவல் கிடையாது. வாரம் 8000 சம்பளம் எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கணுன்றக்காண்டி இப்படி நிறையா வீடியோஸ் போட்டு கீழே ஃபோன் நம்பரும் கொடுத்து இதுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. நானும் இதில் நஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் இதில் நஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் தயவுசெய்து இதில் யாரும் சேர வேண்டாம். நீங்கள் 2000மோ 1500 900 அனுப்புகிறீங்கன்னா அது உங்களோட வீட்டு செலவுக்கு உதவும் நண்பர்களே. நீங்கள் இதில் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட்டாக தான் போகும். தயவுசெய்து யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். ஒரு தடவையிலிருந்து மறு தடவைக்கு யோசிக்கவும். நன்றி நண்பர்களே.